இந்த இதெல்லாம் நல்ல வடிவமான காளாகண்டு நம்பரோடு தான் இருக்குது. என்ன பண்ணுச்சா என்னன்றது தெரியலை. மற்றபடி நல்ல கலர் இருக்குது. காது அறுக்கலை, நல்ல திமிழ் வடிவம் இருக்குது. மாட்டில் நீளம் இருக்குது. நல்ல மாடு, நல்ல முக அமைப்பில் இருக்குது. நான் வாடி விரட்டு இதுகளில் என்ன பண்ணுச்சு என்னன்றது தான் தெரியலை. மற்றபடி பிறவி நல்லாயிருக்கு. பிறவி ஒழுக்கமாக இருக்குது. பக்கத்தில் இருந்தால் ஒரு காங்கேயம் கண்டு கிடக்கு பார்த்தீங்களா, இதுவுமே நல்லாயிருக்கு. கண்டு நல்ல துடிப்பான கண்டு தான். நல்ல வேகம்லாம் இருக்குது மாட்டில். வேகம்னா பாய்ச்ச குணத்தை சொல்லலை. ஆனால் சுழி வந்து 2 சுழி கிடக்கு பாருங்கள். மேலே ஒரு சுழி கிடக்கு, கீழே ஒரு சுழி கிடக்கு. இப்படி கிடந்தால் கொடமேல் கொடன்னுவாங்க, இல்லைன்னா இடிமேல் இடின்னு சொல்லுவாங்க. கொடமேல் கொடன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு அமைஞ்சிக்கிச்சுன்னா குடமாக அள்ளி கொடுக்குன்ற அர்த்தம். இடிமேல் இடின்னு என்ன அர்த்தத்தில் சொல்லுவாங்கன்னா, அடிமேல் அடியாக அவருக்கு வாழ்க்கையில் விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி சுழி, அதாவது இப்படி இருந்தாலோ இல்லை பக்கத்தில் இப்படி இருந்தாலோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. 2ல் மட்டும் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. பொதுவாக நெத்தியில் ஒரு சுழி தான் இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் மாடு வாங்கும்போது.